பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 11வது வசனம், என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். ஆண்டவர் எதையெல்லாம் நீங்க தடைகளாய், நான் தாண்டி போக வேண்டிய காரியங்கள் மிகவும் பெரிதா இருக்கிறதே, எப்படி நான் அதை சந்திக்க போறேன், எப்படி அதை தாண்டி போறேன்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன மலைகளாக இருந்தாலும் ஆண்டவர் அதில் உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்துவார். யோசுவாவின் நாட்கள்ல அநேக ராஜாக்களை எதிர்கொண்டு வந்து அவர்களை ஜெயித்து தான் கானான் தேசத்துக்கு போகணும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நாம் சில காரியங்களை மேற்கொண்டு ஜெயித்து விசுவாச அறிக்கையில், துதிக்கிறதுல, உபவாசத்தில், ஜெபத்தில், காத்திருக்கிறதுல, தேவனுக்காய் தரித்திருக்கிற காரியங்களை செய்ய செய்ய ஆண்டவர் வழிகளை உருவாக்குவார். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் இந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க என்ன செய்யணும்? எனக்கு இந்த இடத்துல வழிகள் உருவாகணும், நான் என்ன செய்யணும்? அப்பா சமூகத்தில் காத்திருக்கணும். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தமக்கு பயந்தவர்களுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார். இன்றைக்கு எனக்கு வழி உருவாகல, எந்த வழின்னு எனக்கு தெரியல, ஆண்டவரே என்னை சரியான வழியை நடத்துங்கன்னு சொல்லி அப்பா கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்க பாதத்தில் நான் காத்திருக்கிறேன்ப்பா, நீங்க நடத்தணும். அவசரப்பட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த வழியில நான் மேற்கொண்டு இல்லை, அவசரம் நமக்கு உதவாது. ரொம்ப ரொம்ப பிரயாசப்படுறேன், சில வேளைகளில் பிரயாசத்தில் பலனை காண முடியறதில்ல, பெரிய தடைகளாக இருக்கிறது. எரிகோ எப்படி இஸ்ரவேல் ஜனங்களால் உடைக்கப்பட முடியும்? அவங்க என்ன பெரிய பீரங்கிகளாக வைத்திருந்தாங்க உடைக்கிறதுக்கு? இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீங்க கடந்து வாங்க, நான் உங்களுக்கு முன்பாக போவேன், நான் சொல்றபடி துதியுங்க, 7 நாள் காத்திருங்க, 7வது நாள் நான் சொல்லுகிற பொழுது நீங்கள் ஆர்ப்பரிங்க, அப்பொழுது அலங்கம் இடிக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்காக காரியங்களை, தடைகளை இடித்து கொடுப்பார். உங்களுக்கான வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார். உங்களுக்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் சரி செய்து கொடுப்பார். எல்லாம் தடையா இருக்குதுன்னு பாக்குறீங்களே, அந்த தடைகள் மத்தியிலே ஆண்டவர் வழிகளை உருவாக்க போறார். எப்படி உருவாகும்? யார் வருவாங்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரே ஒரு ஃபோன் கால் எல்லாத்தையும் மாத்திருங்க. உங்களுக்கு கடந்து வருகிற ஒரே இமெயில் எல்லா காரியங்களையும் மாற்றி உங்களுக்கு வழிகளை உருவாக்கிரும். நம்மளுக்கு புலப்படாது, எப்படி வழி கிடைக்கும் புலப்படாது. அநேக நேரம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் எப்படி நடத்துவாரோ, என்ன நடத்துவாரோன்னு சொல்லி மிகுந்த பிரயாசத்தோடு, ஜெபத்தோடு, கண்ணீரோடு நிறைய காரியங்களை அடி எடுத்து வைக்கிற பொழுது மலைகளை போல் இருந்தது. கர்த்தர் வழிகளை உருவாக்கினார், உங்களுக்கு உருவாக்குவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எதையெல்லாம் மழை போல் இருக்குது, மிகுந்த கஷ்டமா இருக்குது, இந்த வருஷம் இதன் மத்தியில் நான் கடந்து போயிடுவேனா, இந்த வருஷம் இந்த வழியில கடந்து போயிடுவேனா, இந்த வருஷம் என்னங்க, இந்த மாதத்திலேயே உங்களுக்கு வழிகளை கர்த்தர் உருவாக்குகிறார். லகுவா நீங்க கடந்து போயிடுவீங்க. எப்படி நடந்து போகணும், எப்படி இந்த தேவையை சந்திப்பணும், எப்படி இந்த கடன் அடைக்கப்படுமோ, மழை போல நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை உருவாக்குகிறார். எல்லா கடன்கள் இருந்து ஆண்டவர் விடுதலையை கொண்டு வருகிற ஒரு ஆசீர்வாதமான காலம் உங்களுக்காக பரத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் மழையை கொடுக்கிற காலம். அப்பா இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே மலைகளை எல்லாம் எனக்கு வழிகளாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரோ, என் பாதைகள் உயர்த்தப்படுவதற்காய் ஸ்தோத்திரோ. ஏசாயா 41:11வது வசனத்தின்படி ஆண்டவரே நான் உங்களை பற்றி கொள்ளுகிற, எனக்கு நீங்க வழிகளை உருவாக்குறீங்க. சொல்லிட்டே இருங்க. அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளையை பெற்றெடுக்கிற காரியமா இருக்கலாம், எந்த ஒரு ஆசீர்வாதத்தின் காரியமா இருக்கலாம், மலைகளை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை உருவாக்குவார். தடைகள் உடைக்கப்படும். எல்லா வகையிலையும் நீங்க ஆண்டவரை மகிழ்ந்து துதித்து சாட்சி சொல்ல போறீங்க. நீங்க இருக்கிற சபைகளில், இருக்கிற பட்டணத்தில் ஏசாயா 49:11 கர்த்தருக்கு சாட்சியாய் இருங்க. ஆண்டவர் உங்க ஆசீர்வதிக்கிற பொழுது, உயர்த்துகிற பொழுது ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுங்க. இன்னும் அநேகரை பக்தி விருத்தி அடைய செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்க்கிற தடைகள்ல, மழை போன்றிருக்கிற காரியத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு வழிகளை உருவாக்கி விட்டார். ஆசீர்வாதமான பாதையில் நீங்க நடந்து போவீங்க. சந்தோஷமா ஆண்டவரை துதிங்க. God bless you.